Hello friends, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு குருமா. இது வந்து ரொம்ப ஈஸியா கம்மியான ingredients வச்சு நம்ம ரெடி பண்ண போறது. இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குயிக்கா ரெடி பண்ற ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா இடியாப்பம், அதுக்கு அப்புறம் ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில வந்து நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் வந்து ஒரு 2 கிராம்பு 2 ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்ததாக இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அதை நல்லா உதிர்த்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, லேசாக வந்து கலர் மாறுற வரைக்கும் வதங்குச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து அந்த குருமாவில் வந்து வரும். நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதே மாதிரி இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போது தக்காளியில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. தக்காளி நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும் இதுக்கு. இப்போ இதை கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதை இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த சைஸில் கட் பண்ணால் சீக்கிரமாக வெந்துடும். பெருசாக கட் பண்ணோம் அப்படின்னா டைம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு இப்போ மசாலா வந்து சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அவ்வளோதான். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 90 ml தண்ணி வந்து சேர்த்தோன்னா போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து லேசாக கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் 8 நிமிஷம் இது வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு கண்டிப்பாக சேர்க்க வேண்டியது இந்த சோம்பு. அப்போ தான் வந்து அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குருமாவுக்கு. இப்போ இது 3த்தையும் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல உருளைக்கிழங்கு வந்து கொதிச்சிட்ருக்கு. நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கிறது வந்து தெரியும். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே நான் மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதோடையே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்பவும் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு குருமா வந்து நல்லா கொதித்து திக்காயிருக்கும். கடைசியாக இதில் வந்து நம்ம மல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து நல்லா சூடான இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எது கூட வேணால் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியாக பண்ணுற ஒரு உருளைக்கிழங்கு குருமா ரெசிபி இது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும், பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.